மாற்றங்கள் அதையும் தூரங்கள் இதையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா எடிட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான பிளாக் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் கூட அது எப்படி மேக் பண்ணலான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பாருங்கள், நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டேன். நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்து காய்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும். மறக்காம இந்த ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் போகிறதுனா இன்ஸ்டாவோட ஐடி கீழே கொடுத்துருங்க. இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணாதான் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் அலைட் ஸ்னாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அலைட் ஸ்னாப் உங்கள்கிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ப்ளஸ் சைட் பண்ணிட்டு நம்ம தேவையான ஃப்ரேம் ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான ஃப்ரேம் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 4:5 தான் மேக் பண்ண போகிறோம். ஆனால் 4:5 கொடுத்துட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்க்ரீன் எடிட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் கொடுத்துடலாம். கொடுத்தது கிரேப் வச்சு கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணி தேவையான ஆடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம தேவையான சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் வந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். லிரிக் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 2 லைன் மூலம் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி எடுத்து காப்பி பண்ணால் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுறீங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபஸ்ட் ஐக்கன் இப்படி ஒட்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து 2 டெக்ஸ்ட் போட போகிறோம். அதுக்கு 2வது டெக்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிரிக் வந்து. ஓகே, நம்ம வந்து இப்போது அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 48 வைங்க. நான் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதுவும் இதுவும் ப்ளூ கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ப்ளூ கலர் ஆட் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் டெம்ப்ளேட் லிங்க் இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி விட்டுடலாம். சாங் வந்து 30 செகண்ட் இருக்குது. ஆனால் சாங் அதோட இருந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருவீங்களா, காப்பி பண்ணிடுவீங்களா, அதில் செகண்ட் லைன் வந்து இப்போ எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் லைன் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ நான் செகண்ட் லைன் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் லைன் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகே, நான் வந்து மேலே வந்து ஸ்பேஸ் இருக்குது, அதனால் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து மேலே அந்த ஒன் டேப் பண்ணி நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து கலர் வந்து ஒயிட் வச்சுனா பார்க்க நல்லாயிருக்கும். டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் நம்ம தான் மூவ் ஆப்ஷன் போய்டுங்க. மூவ் ஆப்ஷன் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்மி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் பார்த்து வச்சுருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் கீழே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து இதையும் ஃபுல்லாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து அதாவது டெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கரெக்டாக கட் பண்ணணும். ஒவ்வொரு சாங்க்கும் அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த 2வது டெக்ஸ்ட் எப்போ எங்கே போய் முடியுது, அதாவது 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. அதில் செகண்ட் அது ஒயிட் கலரில் ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து எப்போ முடியுது, அதாவது நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் பண்ணிக்காது தான் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு முடியுது. ஆனால் 2 டெக்ஸ்ட்டுமே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 டெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட்டு டெக்ஸ்ட் இங்கே தான் முடியுது. நான் 2 டெக்ஸ்ட்டுமே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சாங் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 2வது ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து முடிச்சிட்டு தான் செகண்ட் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அதுக்காக ப்ளே ஆகும்போது எங்கே உங்களுக்கு ப்ளே ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் கட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டோட லெஃப்ட் சைடு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனோட டெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகிட்டு செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 வந்து லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்டுங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. போனது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளர்னு சொல்லிட்டு ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு பிளர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஒரு 15 செகண்டில் தான் இருக்குது இந்த ஸ்ட்ரென்த்துன்றது. அப்படியே நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள்.
கீ ஃப்ரேம் ஆட் பண்ணது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு அதே மாதிரி ஒரு 10 செகண்ட் மூவ் பண்ணிட்டு அதாவது ஒரு 15 செகண்ட் வந்துருங்க. 15 செகண்ட் வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஸ்ட்ரென்த்துன்றதை நீங்கள் வந்து வேல்யூன்றதை 0வில் மாற்றி வச்சுட்டுருங்க. இந்த வேல்யூவை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளர் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு எஃபெக்ட் போங்க. போதும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதை தான் போய் செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட்டஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஷோ ஆகும். நான் இப்போ வந்து நான் வந்து சாங் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் அதாவது நீங்கள் இப்போ ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ப்ரெசைல் பண்ணி நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ போய்ட்டு நான் உள்ளே போய்ட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே அதை நீங்கள் கிளிக் பண்ணது இங்கே லைட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்து ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது இந்த வேல்யூ வந்து அதாவது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் முடியுதுன்னா இவ்வளோ தூரம் கட் பண்ணிடுறீங்க நீங்கள். அதாவது இந்த ஒரு 8 செகண்ட் மட்டும் தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து இந்த டேப்லெட் வந்து. அதனால் நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போது மேலே டூப்ளிகேட் ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே லாஸ்ட்டில் அதாவது இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே நீங்கள் அது மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா அதாவது இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதே அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும் சூப்பராக. ஓகே, இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை எப்படி கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்தோம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட XML ஃபைல் வந்து கீழே கொடுத்துருக்கேன். XML ஃபைல்னு சொல்லிட்டு அந்த XML ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது XML ஃபைல் வந்து உங்களுக்கு இன்புட் பண்ண தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுருக்கோம் எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மேலே கார்டு ஐக்கனில் கொடுக்குற அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோவை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியும். மறக்காமல் இந்த ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.